இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவனுக்கு 7-8 கல்யாணம் இருக்குன்னு எனக்கு இப்போதாங்க சார் தெரியும். என் காசு எல்லாமே ஏமாற்றிட்டாங்க சார். இவன் தான் அவங்க அம்மாவும் எப்படின்னா அவங்க அம்மா தாங்க சார் சொல்லியிருக்கு இந்த மாதிரி யார்கிட்டலாம் ரொம்ப ஹை கிளாஸ் இல்லாமல் ரொம்ப லோ கிளாஸ் இல்லாததான் மிடில் கிளாஸில் இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி எல்லாம் நகை காசு எல்லாம் ஏமாற்றிட்டு இவங்க அடிக்கடி ப்ரிசன் போயிட்டு வர்றாள் தான் இவங்க வந்து எனக்கு ஷாம்னு சொல்லி ஒரு பர்சன் மூலியமாக எனக்கு தெரியும் சார். என்ன பண்ணாங்க சார் எனக்கு வந்து பார்த்திபன்கிற ஒரு பர்சன் வெங்கட் ஆஃபீஸில் ஷாம்வேல்னு சொல்லி ஒரு பர்சன் கூட டிவிஏ கோர்ட்டுக்கு போகிறோங்க சார். நாங்கள் 2 பேரும் கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து இந்த பார்த்திபனை ஷாம்வேல்ங்கிற பர்சன் எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேசும்போது ஷாம்வேல்ங்கிறவங்க என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பார்த்திபனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த இது அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, வேணா நீ அலைன்ஸ் பார்த்துட்ருக்கல செட் பண்ணி இவங்க கூட பேசி இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போ நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் எல்லாம் பேசினாங்க சார். அப்புறம் என்னாச்சுன்னா பார்த்திபன் வந்து 7-8 கல்யாணம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க சார். எனக்கு ரீசெண்டாக தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய காசு என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு ஆக்சுவலாக எனக்கு கன்சீவ் ஆகி இது பண்ணிட்டாங்க சார். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே, கல்யாணம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்பும் அவங்க அப்பா வந்து ஃபினான்சியலும் பண்ணிகிட்டு இருக்கிறதா பார்த்திபன் எனக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்க சார். என்கிட்ட ஒரு 5-6 லட்சம் மொத்தமாக வாங்கிட்டாங்க. என் கார் அவங்க தான் வச்சுருக்காங்க. கேட்டு அவங்களுக்கு எனக்கு அரசியல் சப்போர்ட் இருக்குது, நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தா நேற்று எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வேற உன் பிள்ளை கொண்டே போடுவேன், ஒழுக்கமாக வச்சுக்கோ சார். இவனை ரிமைண்ட் பண்ணணுங்க சார். இந்த ஷாம்வேலும் இவனு தாங்க சார். இந்த மாதிரி இருக்கவங்களாதாங்க சார் ஆள் பிடிச்சி கொடுக்குறது இந்த ஷாம்வேலுக்கு வேலைங்க சார். இவன் வந்து எங்களை மாதிரி இருக்க அப்பாவி பிள்ளைங்களெல்லாம் ஏமாற்றி இது பண்ணிட்டு அவன் சொல்கிறாங்க சார், நான் 3 மாதம் உள்ளே இருந்துட்டு வந்துட்டா எனக்கு பிரச்சனையும் முடிச்சல, நீ என்ன பண்ணுவீங்களா வெளியவே விடக்கூடாதுங்க சார். சார் ஏமாற்றிட்டானுங்க சார். என்னங்க சார், அவன் காசும் பிடுங்கிட்டான், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், எல்லாமே போயிடுச்சுங்க சார். எனக்கு வாழ்வாதாரமே போச்சுங்க சார் சொல்ல போனால் இவனால். ஆமாங்க சார். அப்புறம் இப்போ த்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். இவனுக்கு சப்போர்ட்டுக்கு மணிகண்டன் அட்வொகேட் 2 பேர் தாங்க சார் இப்போ பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். என் ஃபோனில் இருக்க இதெல்லாமே எடுத்துட்டாங்க சார். என்னோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க சார். என்னோட பாஸ்வேர்ட் தெரியும். ஆக்சுவலாக வந்து அவங்க என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தீரா குரூப்ஸுங்கிற ஒரு ஆஃபீஸில் என்னோட ஃபோன் 2 எடுத்து என்கிட்ட என்னோட ஃபோன் ஹேக் பண்ணி நான் யார்கிட்ட சேட் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்குங்க சார். அப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் FBல போட்டுருவேன், இன்ஸ்டாவில் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி சார். ஒன்றும் இல்லைங்க சார், நான் தனியாக வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதை வந்து நான் நியூடாக போட்டுருவேன்னு சொல்லி அப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு சப்போர்ட்டாக மணிகண்டன். ஆமாங்க சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக மணிகண்டன் சொல்லி ஒரு அட்வொகேட்டுங்க. அவங்க அந்த மணிகண்டன் சொல்லி அந்த அட்வொகேட்டுக்கே வந்து நிறைய ப்ரைவசி கேஸு எல்லாம் இருக்குங்க சார் அவங்க மேலே.